Hey, honey. Hey. How are you? Yep, fine. எப்போ ஸ்டேட்ஸ்லேருந்து வந்த? Last week தான். ஓ ஒரு கால் பண்ணணும்னு தோணல. சாரி ஒர்க் டென்ஷன். நீ நம்பரே இல்லையோ, நாளைக்கு உன்னை கூப்பிட்டு அவுட்டிங் போகலான்னு நினச்சேன். நீ நம்பிட்டேன். தேங்க்ஸ். உனக்கு எப்போ மேரேஜ்? நோ ஐடியா, இது வரைக்கும் இல்லை. ஆனால் உன்னை பார்த்துட்டேன்ல, என்ன தப்புன்னு தோணுது. வெளியே நீ இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்க. ஹே, நீ பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். கிளையண்ட் மீட்டிங்காக வந்திருக்கேன். நீ? ஃப்ரெண்ட் மீட் பண்ணலான்னு. புரியுது புரியுது. ஏய், ஆம்ல ஃப்ரெண்ட்யா. ஏய், தேர்ட் ஃப்ளோர். ஹே, நான் இங்கே தான் ரூம் நம்பர் 305ல தங்கியிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தா வாயேன், பேசலாம். ஷோர், பாய். பாய். ஹாய் பிரியா. வாவ், இந்த ட்ரெஸ்ல நீ ஏஞ்சல் மாதிரி இருக்க. சார், ரூம் இருக்கு? இல்லை சார், முடியவே முடியாது சார். முடியாதுன்னு எதுவுமே இல்லை. ப்ளீஸ் கம் சார். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். ஆல்ரைட், பை. இந்த ரூம்ல இருக்கிற எல்லா பொருட்களுமே ஒரிஜினல், எந்த பொருட்களையுமே மாத்தல. பொண்ணுங்களும் இந்த ரூம் மாதிரியே எந்த சூழ்நிலையிலையும் மாறாம பொறுமையா இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் இல்லடா. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். என்ன சொல்லு, நம்புறதா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். என் ஒய்ஃபுக்கு இன்னொருத்தன் கூட தொடர்பு இருக்கு. பிரியா பத்தி தப்பா பேசினா நானே உனக்கு கொண்டு அவங்கள மாதிரி ஒரு உண்மையான பேரை பார்க்க முடியாதுடா. பிரியா, we got a problem யா. என்னாச்சு? கார்த்திக் எதிர்மே தான் இருக்கான். வாட்? சத்தம் போடாதே. இப்போ டென்ஷன் ஆகி ஏதோ ஆக போறல. தப்புக்கு வெளியே நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சா? நான் செத்து. நான் இங்க இருக்கிறது தெரியாது. கார்த்திக் மும்பைக்கு போலியா? இல்ல, உன்னும் கையும் கல்லுமா குடிக்கிறதுக்காக பொய் சொல்லிருக்கான். யாருக்கு போன் பண்ற? கார்த்திக். என்ன பண்ற? முதல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறேன். தப்பிக்கிறது வெளியே இல்லாம ரூம் போட்டிருக்கேன். எல்லாம் உன்னாலதான். எலி போறேன். விடு என்ன. நேரா போய் கார்த்திக் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிரியா, சொல்றது கேளு. கார்த்திக் என்ன மன்னிச்சு. போடி போ. அவ கையில கன் வச்சிருக்கான். உன் தலை செதறணும். ஐயோ, நான் செத்தேன். அவ்வளவுதான். எல்லாம் உன்னாலதான். பெரிய பத்திரி மாதிரி பேசாத. நான் ஹோட்டல்ல ரூம் போட்டேன். நீ மட்டும் திரும்ப வரலனா நான் நல்லா இருந்திருப்பேன். என்ன மயக்கி தப்பு பண்ண வச்சிட்டேன். அவ்வளவு நல்லவளா இருந்தா நான் யுஎஸ் போறேன்னு சொன்ன உடனே ஓகே பாய்னு சொல்ல வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு ரூம் போட்டேன்? நாயே, என்னடா சொன்ன? தப்பு பண்ணிட்டேன்.
நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னால என் ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணிட்டேன். பிரியா எங்க போறேன்? ஹலோ ரிசப்ஷன். ஹலோ சார் சொல்லுங்கள் சார். நான் சொல்கிறத கவனமாக கேளு. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? ஆமாம். சார் நான் ஏற்கனவே பண்ண ஹெல்ப்புக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல சார். ஒன்றும் ஆகாது. என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். போதுமா? சார் உன் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நான் உன்னை தான் நம்பி ஆகணும். இந்த ஹெல்ப் பண்ண. இதில் உனக்கு எந்த ரிஸ்க்கும் வராது. உனக்கு தேவையானதை நான் கண்டிப்பாக செய்வேன். சார் இல்லை சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சார். இந்த மாதிரி நிலைமை வந்தால் கண்டிப்பாக உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்காக தான் சார் இந்த உதவியை நான் செய்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க சார். ரூம் நம்பர் 508ல. என்ன பண்ற? போன் பண்றேன். போலீஸ் கூப்பிட்டு சாக போற முன்னாடி வந்து சொல்லிடுறேன். பைத்திய மாதிரி பண்ணாத, அப்புறம் நம்ம விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். தெரியட்டும், எனக்கு வெளியே தெரியட்டும். எனக்கு தான் மானம் இல்லையே. ஓ ஷிட், ஸ்டூபிடா பேசாத. இப்போ என்ன? நான் தெரியாம சொல்லிட்டேன். ஓகே சாரி. போதுமா? சாரி சாரி சாரி. நான் தெரியாம சொல்லிட்டேன். சாரி பிரியா, ப்ளீஸ். ஓகே ஓகே, ஏன் மேல தப்பு. நான் தான் அவன மனசுக்கு எடுத்து இங்க வர வச்சுட்டேன். இங்க தப்புக்கு மட்டும் யோசிப்போம். யார் தப்பு யார் சரின்னு சண்டை போடுறது டைம் இது இல்ல. நம்ம ரெண்டு பேர் மேல தப்பு. ஹலோ கார்த்திக். ஏய், உனக்கு கிரிக்கெட் மேட்ச்னா ரொம்ப பிடிக்கும்ல? டேய் என்னடா பேசுறேன்? சும்மா சொல்றா. பிடிக்கும். உனக்கு இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பிடிக்குமா இல்ல இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் பிடிக்குமா? டேய் எந்த நேரத்துல எது பேசுறது தெரியலையா? அவ்வளவு ரைட்டாடா நீ? சொல்றா. இந்தியா பாகிஸ்தான். மிஸ் பண்ணிட்டடா. இப்போ நடந்துட்டு இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இந்தியா பேட்டிங். ஒரு பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். மேட்ச் எவ்வளவு பரபரப்பா இருக்கும். நீ இருந்திருக்கா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ண வேண்டிய மேட்ச். வெரி பேட் லக். உனக்கு பார்க்க கொடுத்து வைக்கலாம். ஜஸ்ட் 5 minutes டா. ஆன் தி வே. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன்டா. மாதவ், நீ சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. என்ன நம்பலல்ல? நம்புறேன்டா, சத்தியமா நம்புறேன். இன்னும் கொஞ்சம் நேத்து நான் அங்க இருப்பேன். ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணு. முட்டாள் தனமா எதுவும் செஞ்சிடாத. ப்ளீஸ் போய் கதவு திறந்து ரூம் சர்வீஸ் கொண்டு வந்திருக்கான். அது வாங்கிட்டு அவனை அனுப்பு. நாம எதுவும் ஆர்டர் பண்ணலையே. எனக்கு தெரியும், நம்ம நல்லா மாட்டிக்கிறோம். என்கிட்ட நல்ல ஐடியா இருக்கு. முதல்ல அவனை அனுப்பு. நீ போய் உள்ள இரு. சொல்லுடா. இவ்வளவு நேரம் என்னடா பண்ண? போனை காதுல வச்சுட்டு கார் ஓட்ட முடியல, அதான் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்கு மாட்டினேன். ஓஹோ. நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. இது எங்க ஹோட்டலோட காம்ப்ளிமெண்ட் மேடம். நீங்க ஜஸ்ட் சைன் போட்டா போதும். கொடுங்க. மாதவ், நீ இப்போ இங்க இருந்தா கண்டிப்பா நல்லா என்ஜாய் பண்ணிருப்ப.
ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அவ முகத்தை பார்க்கணுமே, ரொம்ப அழகா இருக்காடா. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுமே, அந்த மாதிரி. டேய், நீ என்ன ரொம்ப பயமுத்துறடா. இந்த டோர் அப்படியே உடைச்சு தள்ளிட்ட, அவளை அப்படியே சுட்டு கொன்னுட்ட, அவ கூட இருக்கிறவனையும் சுட்டு தள்ளிட்ட, அப்படியே கண்டம் துண்டமா வெட்டி, இப்படிலாம் சொல்லி பயமுறுத்தினா. கார்த்திக், ஜஸ்ட் வெயிட். எதுவும் முட்டாள்தனமா செஞ்சிடாது. நான் கிட்டே வந்துட்டேன்.